அவரோட தேற்றா இருந்தாலும் என்னை படம் முடியும் வரை வெளியே அனுப்ப முடியாது என திட்டவட்டமாய் யாழினி கூறினாள். ஆனாலும் உனக்கு இருக்கே இந்த துணிச்சல் கொஞ்சம் அளவுக்கு அதிகம்தான். அப்படி இல்லைனால் இந்த பொல்லாதவர்கள் நிறைந்த ஆண் சமுதாயத்தில் வாழ முடியுமா? இந்நேரம் எவனாவது நம்ம கல்லூரியில் காதல் ஊதல்னு என்கிட்ட சொல்லி ஏமாற்றி இருக்க மாட்டான். நானும் ஏமாந்திருக்க மாட்டேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடி. படத்தை பார், அப்புறம் பேசலாம் என கூறி சித்ரா வாயை மூடி படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் இடைவெளி விட்டது. யாழினியை வற்புறுத்தி அங்கிருந்த கடைக்கு அழைத்துச் சென்றனர். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டனர். சித்ரா ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டே பாண்டியன் நெடுஞ்செழியன் யாழினியை செய்தி கூறவும் அவர்களும் யாழினியுடன் ஆதங்கப்பட்டனர். ஜெயஜோதி, ஓனர் பாண்டியன் நெடுஞ்செழியனா இங்கே வந்தாரா? நம்ம யாழினி பக்கத்துல உட்கார்ந்தாரா? ஐயோ, எவ்வளோ பெரிய தவம், தவமான நேரம் என கூறி தீபா குதித்தாள். உன்னை விரைச்சு விரைச்சு பார்த்தாரா? உன்கிட்ட பேசினாரா? ஐயோ யாழினி, நிஜமாவா? நிஜமாவா? பொய்யில்லையே என ரஞ்சினி தலைக்கால் புரியாமல் கூச்சலிட்டு கேட்கவும் பாப்கார்னை குறித்தவர்கள் அவர்களை ஒரு மாதிரி அக்கம் பக்கம் நின்று ஐஸ்கிரீம் சுவைத்தவர்கள் பார்த்து வைத்தார்கள். ஏண்டி யாழினி, நீ ஒரு சாமியாருன்னு தெரியாம உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரே, உனக்கு போய் இப்படி ஒரு பேரதிர்ஷ்டம் அடிச்சிருக்கே. ஏ சித்ரா, கொடுமையிலும் இது பெரிய கொடுமை இல்ல என தீபா கூறவும், அநியாயத்துக்கு அவரை முறைச்சிருக்கிற, வேணும்னே உன் காலை சீண்டினாருன்னு அநியாயத்துக்கு பழி போட்டு துரத்திருக்கிற, இதெல்லாம் அநியாயம்டி யாழினி என ரஞ்சினி கூறினாள். எவ்வளோ அழகான ஆளு, கம்பீரமான ஆளு. நானா இருந்தா இந்நேரம் நைஸா பேசி வளைச்சு போட்டுட்டு தான் வேறு வேலையை பார்த்திருப்பேன் என தீபா கூறவும் யாழினிக்கு பெரிதாய் கோபம் வந்து விட்டது. ஐயோ, நிறுத்துறீங்களா? நல்ல பொண்ணுங்க மாதிரி பேசுங்கடி, பொறுக்கி பொண்ணுங்க போல பேசாதீங்கடி என கடுமையாய் அதட்டினாள். பாண்டிய நெடுஞ்செழியன் எவ்வளோ பெரிய பணக்கார தெரியுமா? தீபா கேட்கவும், நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? ஏய் சாமியாரினி, அவர் நம்ம கோவை மாநகரத்தோட நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் தெரியுமா? இருந்து விட்டு போகட்டுமே தீபா, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பங்களா அவரோட பங்களா தான் தெரியுமா? நகரின் மத்தியில் விரிந்து பறந்து மிக பிரம்மாண்டமாய் வெளியில் இருந்து பார்க்கவே அழகு அள்ளும். அதன் உள்ளே வசித்தால் எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் வசித்தாலும் நமக்கு கடைசி காலத்துல மிஞ்சுவது 6 அடி நிலந்தாண்டி இந்த பூமியில் சொந்தமாகும். அதுவும் எரிச்சல் அது கூட இருக்காது என யாழினி வேதாந்தம் பேசவும் மூவரும் வெறுத்து போனார்கள். உன்கிட்ட போய் பேசுறோம் பாரு, இதையெல்லாம் எங்களை சொல்லணும் என நெற்றியில் அடித்து கொண்டாள் சித்ரா. பின் படம் முடிந்து விடுதிக்கு சென்றனர். இரவு உணவு உண்டனர். அறைக்கு வந்து பொதுவாய் பேசிக்கொண்டு இருந்தனர். தீபாவும் ரஜினியும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டனர். யாழினிக்கு தூக்கம் வந்தது. லேசாய் கண் மூடினாள். யாழினி என சித்ரா குரல் கொடுக்கவும் ம் என்றாள். தூங்கிட்டியா? இப்பதான் கண்ணை சொக்குது. சரி சொல்லு, என்ன விஷயம் என யாழினி அவள் புறம் திரும்பி படுத்து கேட்டாள். பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காருல்ல என சித்ரா ஆரம்பிக்கவும், போச்சுடா, மீண்டும் பாண்டிய நெடுஞ்செழியன் புராணமா? ஏய் யாழினி, சொல்ல விடுடி. சரி சொல்லு, உன்னை அப்படி பார்த்தாருடி, இதுதான் விஷயமா? கண்ணை விரிச்சு வச்சு எடுக்காம பார்த்தாருடி. ஏ போதும் போதும் உன் கலாட்டாவெல்லாம். கெலாட்டா இல்லடி, நிஜமா தாண்டி சொல்றேன். சித்ரா, நிறுத்த மாட்டியா? எழுந்து போகவே மனசில்லாம போனாருடி யாழினி. நான் ஒன்றும் எழுந்து போ சொல்லலையே சித்ரா. நீ பேசின பேச்சுக்கு வேற ஒரு ஆம்பளையா இருந்தா எழுந்து செவுள்ளே ஒன்று விட்டுருப்பாண்டி. ஓ, அந்த ஆளு என் செவுளில் ஒன்றும் விடலைன்னு உனக்கு ஆதங்கம் பொங்குதா என யாழினி கேட்கவும், அவர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளடி, பெரிய பெரிய தொழில்களை கட்டி காக்கிற தொழிலதிபர்டி, அந்த தியேட்டரோட ஓனர்டி. உன்கிட்ட திரும்ப எந்த பிரச்சனையும் செய்யாம போனாரே, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு நிதானம், எவ்வளவு சகிப்புத்தன்மை.
ஆனா பாரு சித்ரா, அப்புறமா பொறுமையா, நிதானமா இருக்கிற முக்கியமான நேரத்துல, இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் கோட்ட விட்டு விடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உன் பாண்டிய நெடுஞ்செழியன் விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்குன்னு தெரியலையே என குறுக்கே புகுந்து யாழினி கிண்டல் செய்யவும், நீ இப்படியெல்லாம் பேசக்கூடியவளே இல்ல. அவர் விஷயத்துல ஏன்தான் இப்படி பேசி தொலைகிறியோ, கிண்டல் அடிச்சு தொலைகிறியோ? ஏன்னா அவர் என்னோட அத்தை மகன் பாரு, என் மாமன் பாரு, அதான் பேசுறேன் என அதற்கும் கிண்டல் அடிக்கவும், சித்ரா முறைத்தபடி இருந்தாள். சரி முறைக்காதே, அனல் வீசுது, பொசுங்கிட போறேன் என சிரித்தாள் யாழினி. அவரோட பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் தாண்டி அவரை இந்த அளவு தூக்கி உச்சியில நிறுத்தி இருக்கு. சரி முடிச்சாச்சா? இன்னும் இருக்கு, சொல்லு. அவரை கட்டிக்கிறதுக்கு யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கோ, அழகு, பணம், தொழில்னு எல்லாம் உள்ள ஆள் அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என சித்ரா பெருமூச்சு விடவும், சத்தியமா சொல்றேன், அந்த அதிர்ஷ்டமெல்லாம் எனக்கு இருக்காது. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குமோ சித்ரா என கேலியுடன் கேட்டாள் யாழினி. சித்ரா அவளை முறைத்துவிட்டு சொன்னாள், உன்னைதான் முறைச்சு முறைச்சு பார்த்தார். அந்த அதிர்ஷ்டம் உனக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ சித்ரா, தூக்கம் வருதுடி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் பாண்டிய நெடுஞ்செழியன் புராணத்தை நிறுத்துறியா என சலித்து கொண்டாள் யாழினி. போடி ரசனை இல்லாதவளே, மரக்கட்ட மனசுக்காரி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயானால் தூக்கம் வருதுன்னு சொல்றியே, அவர் தூக்கத்தை கெடுத்து. ஏயே சித்ரா, என்ன பேச்சு பேசுற என எரிச்சலானாள். நிஜமா அவர் தூக்கம் வராம பஞ்சனையில் புரண்டுகிட்டு இருப்பார், உன் நினைவுகளோடு போராடிக்கிட்டு இருப்பார் என சித்ரா சிரிக்கவும், ஏ சித்ரா, நீ இப்படி பேசுறது சரியில்லை என கோபமானாள். அவர் தூக்கத்தை கெடுத்து விட்ட மாப்பிள்ள உன் ஞாபகத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு கிடப்பாருன்னு தோணுது என்று கூறி சித்ரா சிரிக்கவும், அந்த ஆள் நிம்மதியா குரட்டை விட்டுக்கிட்டு இருப்பார். ஏய் சி, போதும் வாய மூடு, தூங்கு என்று யாழினி சித்ராவை அதட்டினாள். அவளுக்கு எங்கே தெரிய போகிறது, நிஜமாவே அவள் நினைவுகளில் மண்டையை பீத்து கொண்டும் தூக்கம் வராமல் பாண்டிய நெடுஞ்செழியன் புரண்டு கொண்டிருப்பது. அவளிடம் தன் இதயத்தை பறிகொடுத்து விட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் தவித்து கொண்டிருப்பது தெரியாமல் யாழினியோ அங்கே நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தாள். பாண்டிய நெடுஞ்செழியன் மீண்டும் அவளை காண்போமா மாட்டோமா என்ற கலக்கத்துடன் மாடியின் போர்ட்டிகோவில் அங்கும் இங்கும் உறக்கமின்றி நடந்து கொண்டிருந்தான். மதன் நல்ல உறக்கத்தில் இருந்தான். பக்கத்தில் வைத்திருந்த போன் இசைத்தது. திரையில் பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற பெயர் ஒலிர்த்தது. கண்ணை கசக்கியவாறே சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தான். மணி 1 என காட்டியது. செல்போனை ஆன் செய்து காதில் மேல் வைத்து அரை தூக்கத்தில் ஹலோ என்றான் மதன். அவன் மனைவி சுமித்ரா சென்னையில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று இருக்கிறாள். மதன் மட்டும்தான் மாடியில் உறங்கிக் கொண்டே இருக்கிறான். கீழே அவனுடைய பெற்றோர் உறங்குகின்றனர். ஹலோ மதன், தூங்கிட்டியா என்ன என கேட்க, டேய் நெடுஞ்செழியா, மணி 1டா, இந்த நேரத்துல தூங்காம என்ன செய்வேன்? ஃபோன் செய்து தூக்கத்தை கலைச்சிட்டியே, என்ன விஷயம் நெடுஞ்செழியா என சலிப்புடன் கேட்டான். தூக்கமே வரமாட்டேங்குதுடா. தியேட்டரில் நடந்த கூத்த மறந்து தூங்கி கொண்டிருந்த மதன், ஏன் என்ன விஷயம்டா என கேட்டான். தூங்க விடாம செய்றாடா என மொட்டையாய் கூறவும், மறந்துட்டியா என்ன? தியேட்டர்ல பார்த்தனே அந்த பொண்ணு தாண்டா. சட்டென்று மதனுக்கு எல்லாமும் ஞாபகம் வந்தது. ஏண்டா, அட்ரஸை கண்டுபிடிச்சி வீடு தேடி வந்து விட்டாளா? மடையா, நடுராத்திரியில அவ எப்படிடா வருவா? தூங்க விடாம செய்றான்னு சொன்னியே என்றவன் மீண்டும் கேட்டான். ஓ சாரிடா, தூக்க கலக்கம்டா. எதை கேட்குறேன்னு தெரியாம கேட்டு விட்டேன். நீ சொல்லு, அவள் தூங்க விடாமல் செய்றாடா? அதான் சொல்லிட்டியே, மேலே ஏதாவது இருந்தா உளறு. கண்ணை திறந்து இருந்தால் எதிரிலையும், கண்ணை மூடி இருந்தால் கண்களுக்குள் நின்று இம்சிக்கிறாடா. சரி, மேல சொல்லு. நெஞ்சு முழுக்க அவள் நினைப்பாவே இருக்கு. சரி, மேல சொல்லு. கண்ணை மூடி தூங்க முயற்சி செய்றேன், கண் இமைகளை திறந்து விடுறா. அடடா, கவிதையா கொட்டுதே. நான்
நிம்மதியா தூங்கணும்னால் அவள் வேணும்டா. தேடி பிடிச்சு கொண்டு வரவா? விளையாடாத மதன். விளையாடுறது நீயா நானா? நடு ராத்திரியில மனுஷனை எழுப்பி தூங்க முடியல. நெஞ்சு முழுக்க அவள் நினைப்பாவே இருக்கு. நான் தூங்கணும்னால் எனக்கு அவள் வேணும்டான்னு சொல்லி விளையாடுறது நானா நீயா? ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்காளேன்னு சந்தோஷப்பட்டு உன் கூட படத்துக்கு வந்தேன். அதையும் கெடுத்து பாதி படத்துல கூட்டிட்டு வந்த. அவள் இல்லையே, நிம்மதியா தூங்கலான்னு தூங்குனாள். இப்போ என் தூக்கத்தையும் கெடுத்து விட்ட. உனக்கு என்ன ஆச்சு நெடுஞ்செழியா? நல்லா தானேடா இருந்த. அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னென்னவோ ஆகி போச்சுடா மதன் என கவலையுடன் கூறவும் மதனுக்கு மனம் இறங்கியது. உன்னை போல எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் சாமியார் போல நெஞ்சை நிமித்தி கம்பீரமா நடக்கிறவன் இப்படிதான் ஏதாவது ஒரு பொண்ணை கண்டால் பொசுக்குன்னு மயங்கி போய்வீங்க. உங்களை போல இருக்கிறவன மயக்கண்ண ஏதாவது பொண்ணு கிராமத்துல இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு வந்துடுறா. நீங்களும் அவளுங்க கிட்ட காணாததை கண்டது போல மயங்கி போறீங்க. அப்படி என்னதான் அந்த பொண்ணுகிட்ட கண்ட நெடுஞ்செழியா? இப்படி அநியாயத்துக்கு மயங்கி மடக்கி கிடக்குற என மதன் கேட்டான். படம் போட்டது திரையில் நாயகன் தோன்றியவுடன் அத்தனை பெண்ணுங்களும் தலைவா என்று சொல்லி கத்தி கலாட்டா செய்ய அவள் மட்டும் கத்தி கூச்சலிடாமல் அமைதியா படம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அவளுடைய அமைதிதான் என்னை அவள் பக்கம் இழுத்தது. அவளை திரும்பி பார்க்க வைத்தது. மதன், கேட்குறியா என்ன? மதன் தூங்கி விட்டானா என அவனை உசுப்பினான். சொல்லு சொல்லு, கேட்குறந்தான் நெடுஞ்செழியா என்றான் மதன். அவள் அமைதியில் தான் நான் முதலில் மயங்கினேன். அப்புறம் நான் அவளை வைத்த விழி எடுக்காமல் பார்த்தபோது என்னை விரட்டினாள் பாரு, அந்த துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என் உடம்பு அவள் மேல் படக்கூடாதுன்னு நத்தையா தன் உடம்பை சுருக்கி உட்கார்ந்திருந்த அந்த ஒழுக்கம் பிடிச்சிருக்கு. அப்புறம் என் மேல உங்க உடம்பு படக்கூடாதுன்னு சொல்லி நான் கைப்பிடியை விட்டதும் நேரே உட்கார்ந்து சொன்ன அந்த வீரம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என் கால் அவள் மேல பட்டதும் சட்டென்று பொங்கி எழுந்தா பாரு, அந்த கோபம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் விரிச்சு விரிச்சு மிரட்டினாலே அந்த முட்டைக்கண்ணை பிடிச்சிருக்குமே என மதன் நக்கலடிக்கவும், ஏய் அவளுக்கு எவ்வளோ அழகான கண்ணு, அந்த கண்ணை போய் முட்டைக்கண்ணுன்னு சொல்றியே? இல்லை, நான் தூண்டில் விழின்னு சொல்லி இருக்கணும், தப்பா சொல்லிட்டேன். பாண்டிய நெடுஞ்செழியா, சாரிடா என கிண்டலாய் கூறவும், ஆமாண்டா மதன், அந்த விழி தூண்டில் விழிதாண்டா என அவன் கிண்டலை கண்டு கொள்ளாமல் பாண்டிய நெடுஞ்செழியன் பேசி போகவும், என்ன செய்யலாம் என ஆர்வம் உள்ளவன் போல கேட்டான் மதன். அந்த விழிக்கு சொந்தக்காரி நேர்ல வந்து தூண்டில்ல மாட்டின என் மனச பத்திரமா எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். அவள் வருவாளா மதன்? இப்படி புலம்பி நிக்கிறியே, வராம போக மாட்டாள். நிஜமா வருவாள் வருவாள். உன் மனசோட பிரார்த்தனைக்கு வந்து நிப்பாள். ம் வரும்போது தான் வருவாள். அவள் இப்போ என்ன செய்து கொண்டிருப்பாள்? கேட்குறான் பாரு கேள்வி. இந்த நேரத்தை அவ தூங்க தாண்டா செய்வா என மதன் சொல்லவும், என்னை நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாளா என ஆதங்கத்துடன் கேட்கவும், அப்படியெல்லாம் உன் ஆளு சட்டுன்னு மயங்கிற ஆள் போல தெரியல பாண்டிய நெடுஞ்செழியா. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த குணந்தாண்டா எனக்கு அவகிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்து பொண்ணு போல. ஆமா ஆமா, நான் கிராமத்துக்காரி. கம்பையும் கேழ்வரையும் உண்டு வாழ்ந்த உடம்பு ஓங்கி ஒரு அறை விட்டானா, ஒரு டைலாக்கு கூட விட்டாளே மதன் என பெருமையாய் நெடுஞ்செழியனின் குரல் ஒலிக்கவும், ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ஒரு பொண்ணு அறைவேன்னு சொன்னா அது உனக்கு பெருமையா இருக்கா? யாருடா சொன்னது? எனக்கு பிடிச்சவ தானே. ஏழை வீட்டு பொண்ணா இருப்பா போல இருக்கு. நான் இப்படி ஒரு பொண்ணை தான் எதிர்பார்த்தேன். என் எதிர்பார்ப்புக்கு போல அவள் இருக்கவும் சட்டுன்னு நான் கவிழ்ந்து விட்டேன்டா என மனதை மறைக்காமல் கூறினான் பாண்டிய நெடுஞ்செழியன். நீ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்டா என மதன் அவன் உயர்வை கூறவும், இது நாள் வரையும் இந்த நினைப்பே தவிர வேறு நினைப்பில்லாமல் இருந்தேன். இப்போ நானும் ஆசை பாசங்கள் உள்ள மனுஷங்கிறத உணர்றேன் மதன்.
உன் மனமாற்றம் உனக்கு பெரிய சந்தோஷத்த கொடுக்கறத விட, உன் பேரண்ட்ஸை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். ஆமா, ஆமா. இப்போ இதுக்கு மேல தூங்க விடுறியாடா? நெடுஞ்செழியா? என மதன் கேட்கவும், தேங்க்ஸ்டா. எதுக்குடா? என் உணர்வுகள உன்கிட்ட கொட்டினேனே, அதையும் நீ இந்த நேரத்துல காது கொடுத்து கேட்டியே. மவனே, இதுக்கெல்லாம் நாளைக்கு ஹோட்டல்ல செவராவுல பெருசா ட்ரீட் வைக்கிற. இல்லைனால் உன்னை சும்மா விட மாட்டேன் என மதன் சிரிப்போடு சொல்லவும், கண்டிப்பா கண்டிப்பா மச்சான். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டிக்கலாம் மச்சான் என்று சிரித்தான். மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு மச்சான். நீ படு மச்சான், நான் போய் படுக்கிறேன். இவ்வாறு சொன்ன பாண்டியன் நெடுஞ்செழியனின் குரல் குதூகலமாய் ஒலித்தது. அவனின் இந்த ஆனந்தம் நிலைக்குமா? யாழினியை மீண்டும் காண்பானா? அடுத்த நாள் விடிந்ததும் தெரியாமல் நெடுநேரம் பாண்டியன் நெடுஞ்செழியன் உறங்கிக் கொண்டிருந்தான். ஜெயஜோதி பூஜையை முடித்துவிட்டு வேலைக்காரி ரஞ்சிதம் அறிந்து அரைத்து வைத்திருந்தவைகளை அடுப்பில் போட்டு வதக்கி கிண்டி கிளறி என்று இட்லி சட்னி பொங்கல் 2 வகையான காய்கறிகளையும் போட்டு பொரியல் என செய்து முடித்து விட்டார். அவர்கள் வீட்டில் காலை டிஃபனுக்கு கூட சைடிஷாக 2 விதமான காய்கறிகளை வைத்துக்கொண்டு உண்பது வழக்கம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அங்கே சைவம்தான் சமைக்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி 3 நாட்கள் அங்கே அசைவமே சமைக்க மாட்டார்கள். ஏய் ரஞ்சிதம், பாண்டியன் நெடுஞ்செழியன் இன்னும் கீழே வரவே இல்லையே? ஆமாம்மா, இன்னும் எழுந்திருக்கவில்லையான்னு தெரியலையே என முகத்தில் வழிந்த வேர்வையை முந்தானையால் துடைத்து கொண்டே கேட்டார். ஆமாம்மா என்றாள் ரஞ்சிதம். போய் பார்த்துட்டு வரியா? நானா? ம்ஹும்மா. ஏண்டி? சின்னையா திட்டுவாங்கம்மா. அதெல்லாம் திட்டமாட்டான். போயிட்டு வாடி. இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்ன நெடுநேரம் தூங்கிக்கிட்டு இருக்கார். போய் எழுப்பிட்டு வாங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ போய் எழுப்புனேன். அம்மா எங்கன்னு கேட்டார். அவங்க சமையல் கட்டுல வேலையா இருக்காங்கன்னு சொன்னேன். அம்மா முகத்துல விழிக்க விரும்புறேங்கக்கா. அதனால இனி அம்மா உங்களை அனுப்பி வைத்தால் நீங்க போய் எழுப்புங்க. தம்பி உங்க முகத்துல விழிக்க விரும்புதுன்னு சொல்லி அனுப்புங்க அக்கான்னு சொல்லி எழுந்து கீழே வந்தாங்கம்மா சின்னையா. அதனால நீங்க போய் தூங்கிக்கிட்டு இருந்தால் எழுப்புங்கம்மா. மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்கம்மா. தம்பி ஆசை உங்க முகத்துல விழிக்கிறது தான் என நீண்ட விளக்கம் தரவும் ஜெயஜோதி மாடி ஏறினார். கொஞ்சம் உடம்பு அசதியாய் இருந்தது. அதனால்தான் ரஞ்சிதத்தை போய் எழுப்பி வா என்றாள் ஜெயஜோதி. மாடி ஏற முடியாமல் ஏறிப்போய் அவன் அறையில் கைப்பிடியை திறக்கவும் திறந்து கொண்டது. பாண்டியன் நெடுஞ்செழியன் கவிழ்ந்து படுத்திருந்தான். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவனின் முகத்தில் சின்ன புன்னகை தோன்றியது. ஏய், உன் பேர் என்ன? நில்லு, உன் பேரை சொல்லிட்டு போ. இல்ல, உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன். கனவில் வந்த யாழினியை தான் மறித்து பேர் கேட்டு கொண்டிருந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஏய் நெடுஞ்செழியா, பாண்டியன் நெடுஞ்செழியா, எழுந்திரு என அவன் முகத்தருகே அமர்ந்து தலைமுடியை கோதி முகத்தை ஜெயஜோதி வருடி கொடுக்கவும் கொஞ்சம் எம்பி கண் விழிக்காமலே தாயின் மடி தேடி தலை வைத்து படுத்த பாண்டியன் நெடுஞ்செழியன், அம்மா இருமா, அவ பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் ஏய் நில்லு, எங்க ஓடுற, சொல்லு என உளறினான். ஏன் நெடுஞ்செழியா, விழிடா என கன்னம் தட்டவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் விழித்தான். என்ன நெடுஞ்செழியா, யாருடா கனவுல? பேரு கேட்டியே, சொன்னாளா இல்லையா என சிரிக்கவும், அம்மா விடுங்கம்மா, ஏதேதோ கனவுமா என வெட்கத்துடன் தாயின் முகம் பார்த்து சிரித்தான். கனவுல பொண்ணு போல? அதெல்லாம் இல்லம்மா. சொல்லுடா நெடுஞ்செழியா. எதுவும் இல்லைங்கிற? எதுக்கு என் தூக்கத்தை கெடுத்தீங்க? நான் தூங்கணும் என்றவன் தாயின் வயிற்றில் முகம் புதைத்து கண்களை மூடினான். ஏய், ராத்திரியெல்லாம் என்னடா செய்த? மணி 8 ஆகுதுடா. நெடுஞ்செழியா எனவும், மணி 8 ஆகுதான், இவ்வளவு நேரம் நான் தூங்கினேன். ஏன் என்னை எழுப்பல என எழுந்தான். நேரம் ஆச்சுமா, நான் குளிச்சு ரெடியாகி வருகிறேன் என பரபரத்தான். சொல்லிட்டு போடா என ஜெயஜோதி மறிக்கவும், என்ன சொல்லிட்டு போகணும்? கனவுல வந்த பொண்ண இப்படிதானே மறிச்சு போயிரு கேட்ட? ஆமா, அதுக்கு என்ன? யாருடா அவ? அதான் அவ பேர் தெரியறதுக்குள்ள வந்து எழுப்பி கெடுத்து விட்டீங்களே என சிரிக்கவும், உன் கனவுல பெண் கூட வராளா? அதிசயந்தாண்டா நெடுஞ்செழியா.
உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? நேர்ல ஒரு பொண்ண கொண்டு வந்து நிறுத்தினால் இன்னும் மகிழ்வேன். நீங்க நினைக்கிறது சீக்கிரமே நடக்கலாம். இல்ல கொஞ்ச நாள் கழித்தும் நடக்கலாம். ஏதாவது பொண்ண பாத்தியா? நெடுஞ்செழியா? உன் மனசுக்கு அவள பிடிச்சு போச்சா? இந்த போட்டு வாங்குற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு பொண்ண மனசுக்கு பிடிக்கும்போது நானே வந்து சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று கூறி தாயின் இரு கன்னங்களையும் வலிக்காமல் கிள்ளினான். பொண்ணுங்களைப் பற்றி பேசினாலே எரிச்சல் விழுவே. இந்த முன்னேற்றத்தை நான் வரவேற்கிறேன். சரி விடுங்க. குளித்துவிட்டு வருகிறேன். நெடுஞ்செழியா? துண்டை தூக்கி தோளில் போட்டு பாத்ரூமுக்குச் செல்ல இருந்தவன் தாயின் அழைப்புக்கு நின்றான். என்னம்மா? நம்ம ஜோசியர்கிட்ட நேற்று உன் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்தேன் நெடுஞ்செழியா. என்ன சொன்னார் ஜோசியர்? என ஆர்வமாய் நெடுஞ்செழியன் கேட்கவும் ஜெயஜோதியின் முகம் புன்னகையில் விரிந்தது. ஜாதகம் ஜோசியர் என்றால் முகம் சுளிக்கும் பாண்டிய நெடுஞ்செழியன் தற்போது இன்முகத்துடன் கேட்டால் ஒரு தாயின் மனம் சந்தோஷம்தானே படும். அப்படிதான் ஜெயஜோதி மகிழ்ந்தார். சொன்னார், சீக்கிரமே உனக்கு திருமணம் நடக்குமாம். கல்யாண யோகம் வந்திருக்காம். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கம்மா. உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் நல்ல பணம் பார்க்கவும் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம். காலையிலே நக்கலும் நையாண்டியும் வேண்டாம் நெடுஞ்செழியா. சரி, செய்யல. சொல்லுங்க. உன்னை ஒரு 3 வெள்ளிக்கிழமைக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போய் கும்பிட சொல்கிறார். அப்படி விநாயகரை வணங்கினால் எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குமா? ஆமாம். ஆமாண்டா. ஜோசியர் அப்படித்தாண்டா சொன்னார். அவரே தனி மரமா அந்த காலத்துல இருந்து ஒரு பொண்ணும் கிடைக்காம தனியா உட்கார்ந்திருக்கார். அவரை போய் எனக்கு பொண்ணு பார்த்து வைக்க போறாரா? நெடுஞ்செழியா? என்னை தாய் முறைக்கவும், நான் அவர் கோயிலுக்கு போனால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண அங்கே நிறுத்தி வைத்திருப்பார். அப்படித்தானே? என சிரிக்கவும், போடா நெடுஞ்செழியா, அம்மா சொல்வதை கேட்பாயா மாட்டாயா? என முகம் சோரவும், கேட்கிறேன் கேட்கிறேன். என்னை பெத்த தெய்வம் இல்ல நீங்க. பின்னாடி எதுக்காவது ராங் பண்ணாமல் இருக்கணும்ல? என்ன பல்லிடுக்கில் முணங்கவும், என்னடா முணுமுணுக்கிற? போறேம்மா போறேன். அந்த பிள்ளையார் சாமி கிட்ட எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. நிஜமாவா? என்ன வேண்டுதல்? நெடுஞ்செழியா? அந்த வேண்டுதல் நிறைவேனதும் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து நிப்பேன். ஆர்வமா இருக்கு சொல்லு தங்கம். தங்கம், வைரம், மாணிக்கன்னு கொஞ்சினாலும் இப்பொழுதுதான் சொல்லப் போறதில்லம்மா. குளித்துவிட்டு கீழே அலுவலகம் பெட்டியோடு வந்தான். உணவு தொண்டையில் இறங்க கஷ்டப்பட்டது. தியேட்டரில் பார்த்த பெண் ஞாபகமாகவே இருந்தது. யாழினி, தீபா, சித்ரா, ரஞ்சினி நால்வரும் குளித்து ரெடியாகி கொண்டிருந்தனர். தீபா, ரஞ்சினிக்கு அவரவர் பெற்றோர் வந்துவிட, யாழினி, சித்ரா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பொழுதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். மறந்துடாதீங்கப்பா என தீபா கூறவும், மறக்கக்கூடிய நட்பா தீபா என யாழினி தீபாவை அணைத்து கொண்டாள். திரும்ப எம்எஸ்சியை இங்கே தொடர முயற்சிக்கலாம் யாழினி. சரிப்பா, நீயும் சித்ராவும் எங்க ஊருக்கு இந்த லீவ்லே வாங்கப்பா என ரஞ்சினி கேட்டாள். தீபாவும் ரஞ்சினியும் ஒரு ஊர் பெண்கள். விசேஷம் ஏதாவது வந்தால் சொல்லு, வரும். கொஞ்ச நாளில் ஊர் திருவிழா வருது. சொல்லுப்பா, முயற்சிக்கிறோம் என்றாள் சித்ரா. தீபாவும் ரஞ்சினியும் கண்ணீர் மல்க விடை பெற்றனர். கொஞ்ச நேரத்தில் சித்ராவின் தந்தை வந்துவிட்டார். யாழினி, நீயும் வாடி, அப்பாவோட 2 வீலர்ல போயிடலாம். உன்னை பேருந்து நிலையத்துக்கு இறக்கி விட்டுட்டு போகிறோம். இல்லப்பா, நீ கிளம்பு. நான் பக்கத்து அறையில் இருக்கிற மீனுவை பார்த்து சொல்லிவிட்டு மெல்ல புறப்படுறேன். யாழினி மறுத்தாள். கோயம்புத்தூர் வந்தால் வீட்டுக்கு வரணும். சரி, மேற்படிப்பு இங்கதானே? மாமா சேர்த்து விட்டால் படிப்பேன். இல்லைனால் தொலைதூர கல்வி இயக்கத்தில் நான் படிக்கப் போகிறேன். அதெல்லாம் மாமா சேர்ப்பார். நீ படிப்ப. நான் தானே என்ன செய்ய போறேனோ. ஏன்? மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னேனே. மாப்பிள்ளை அனுமதித்தால் திருமணம் செய்து கொண்டு கூட படிக்கலாம் சித்ரா. யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ பார்க்கலாம். உடம்ப பார்த்துக்கோ. பத்திரமா ஊருக்கு போ. சரி சித்ரா. உன்னை அழைத்து போக மாமா வரேன்னு சொன்னார்ல. நீ தானே வேண்டாம்னு சொல்லிட்ட. ஆமாப்பா, மாமாவுக்கு எதுக்கு அலைச்சல்னு தான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். சித்ரா, எங்க கிராமத்துக்கு வந்து ஒரு வாரம் போல இருந்துவிட்டு போடி. அப்பா கிட்ட கேட்டுவிட்டு கட்டாயம் வரேன் யாழினி என்றாள் சித்ரா.
சித்ரா கிளம்பிவிட்டாள். யாழினியும் பெட்டியை தூக்கிக் கொண்டு அடுத்த அறைக்கு மீனுவைத் தேடிப் போனாள். பாண்டிய நெடுஞ்செழியன் உணவு உண்ணுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழியில் விநாயகர் கோவிலைக் கண்டான். தாய் ஜெயஜோதி விநாயகரை வணங்குப்பா என்று கூறியது ஞாபகம் வந்தது. எப்போதாவது தாயோடு வருவான், அல்லது தனியேயும் சென்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பியிருக்கிறான். காரை ஓரமாய் நிமிர்த்தி இறங்கினான். அருகில் பூக்கடை இருக்க பூ வாங்கிக் கொண்டான். உள்ளே போனான். சிறிய கோவில்தான், கூட்டமில்லை. உள்ளே சென்றவனுக்கு பெரும் ஆனந்தம். இமை மூடி கைகொப்பி இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த யாழினியை பார்த்துவிட்டான். பாண்டிய நெடுஞ்செழியனின் உள்ளம் துள்ளியது. யார், என்ன என தெரியாமல் அவளை எங்கு தேடுவது? மீண்டும் கண்ணில் அகப்படுவாளா என இரவு முழுக்க தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு மறுநாள் காலையிலே அவள் காட்சி தந்தால் மகிழாமல் எப்படி இருக்க முடியும்? பிள்ளையார் கோவிலுக்கு போக சொன்னா அம்மாவையும், அம்மா அவனை போக சொல்லி கூற காரணமான ஜோசியருக்கும் மானசீகமாய் நன்றியை சொன்னான். பாண்டிய நெடுஞ்செழியன், வாங்க வாங்க, வணக்கம். அம்மா அப்பா சௌக்கியமா? எப்பவும் போல சாமி பேர்லயே அர்ச்சனையா சார் என பூசாரி கேட்கவும் ஆம் என்பது போல தலையாட்டினான். கையில் இருந்த பூவை அவரிடம் கொடுத்தான். எதிர்ப்புறத்தில் 4 பெண்கள் நின்றிருந்தனர். இமைக்காது யாழினியை பார்த்து கொண்டிருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன். பூசாரி தீப ஆராதனை தட்டோடு வரவும் தீபத்தை கண்களில் ஒற்றி கொண்டான். 500 ரூபாய் நோட்டு 2 தட்டினை தட்டில் போட்டுவிட்டு குங்குமம் விபூதி வாங்கி கொண்டான். ஒரு துண்டு பூவையும் பாண்டிய நெடுஞ்செழியன் கைகளில் வைத்துவிட்டு மற்ற பெண்களுக்கும் விபூதி குங்குமம் கொடுத்தார். பாண்டிய நெடுஞ்செழியன் போட்ட 1000 ரூபாயில் மகிழ்ந்து போயிருந்தார் பூசாரி. யாழினி கண்களை திறக்காமல் பக்தியோடு உதடுக்குள் முணுமுணுத்து கொண்டிருக்க கொஞ்ச நேரம் நின்ற பூசாரி அவள் வேண்டுதலை இடையில் கலைக்க விரும்பாது கருவறைக்கு சென்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் விழித்திறந்தவள் எதிரில் அவளையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தவனை கண்டாள். நேற்றைய இரவு திரையரங்கில் கண்ட திரையரங்கு முதலாளி பாண்டிய நெடுஞ்செழியன் என அவனை கண்டதும் ஞாபகம் வந்தது. கொஞ்சம் அச்சமாக இருந்தது. அவன் மேல் பதித்த பார்வையை மீட்டெடுத்தாள் யாழினி. சாமி, சாமி, குங்குமம் கொடுங்க என குரல் எழுப்பினாள். அது அந்த பூசாரியின் காதில் கேட்காமல் போனது. சட்டென்று எதிரில் நின்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தனது வலது கையில் இருந்த விபூதி குங்குமத்தை நீட்டினான். யாழினி சின்ன அச்சத்துடன் வேண்டாம் என்று கூறவும் அங்கே தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்த மூதாட்டி, எம்மா குழந்தை, விபூதி குங்குமத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது தாயி, வாங்கி வச்சுக்கோ என கூறவும் அந்த மூதாட்டியின் பேச்சை மறுக்க முடியாது தயக்கத்துடன் அவன் கையில் இருந்த விபூதி குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டாள். பாண்டிய நெடுஞ்செழியன் அடுத்து செய்த செயலால் நிலை குலைந்து போனாள். ஹே, சரியா வைக்கல என்று கூறி கையில் இருந்த குங்குமத்தை அவள் நெற்றியில் வைக்க ஐயோ என துள்ளி விலகினாள் யாழினி. ஏ, என்னாச்சு என கேட்கவும் யாழினி முறைப்போடு பார்க்கவும், தம்பி, கல்யாணம் ஆகாத பொண்ணு, அது தாலி கட்டினவன் கையால தான் குங்குமத்தை வைத்து கூக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க, இது கூட தெரியாதா தம்பி? பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை போல தெரியுறீங்க. இதையெல்லாம் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா என மூதாட்டி சொல்லவும், சாரி சாரிம்மா, முறைக்காதே, தியேட்டரில் வச்சு சண்டை போட்ட மாதிரி சண்டைக்கு வந்து விடாதே ப்ளீஸ் என அவன் கெஞ்சவும் அவனை முறைப்பதை விட்டாள். யாழினி பிரகாரத்தை சுற்ற கிளம்பினாள். பாண்டிய நெடுஞ்செழியனும் அவள் பின்னாடியே வந்தான். யாழினி தங்கியிருக்கும் விடுதிக்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில். இது செவ்வாய் வெள்ளி என நல்ல நாட்களில் வந்து இங்கு வணங்கிவிட்டு போவது வழக்கம். ஹாஸ்டலை காலி செய்து கிளம்பியவள் பிள்ளையாரையை வணங்கிவிட்டு போகலாம் என வந்திருந்தாள். அந்த இடத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனை சந்திப்போம் என்று நினைக்கவில்லை. யாழினி கூச்சமாக தயங்கி தயங்கி நடந்தாள். அவன் முன்னால் போக மாட்டானா என்று இருந்தது. பின்னாடியே வந்தவன் மேல் எரிச்சல் வந்தது.